Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கோவில் நிலங்கள் குடியிருப்போர் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவில் நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு சதுர கணக்கில் வாடகை வசூலிக்கும் முறை ரத்து செய்து பகுதி முறையை அமல்படுத்த கோரியும் அரசாணை எண் 298 மற்றும் 456 தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் நிபந்தனை கூறாமல் பெயர் மாற்றம் செய்து தரப்பட வேண்டும் மற்றும் நீண்ட காலமாக குடியிருந்து வருபவர்களுக்கு குடியுரிமை பட்டா வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த செருக்கானூர் ஊராட்சியில் பாதி கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழு கட்டடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. 80 லட்சம் ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழுவிற்கான கட்டடப் பணிகள் கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் இந்த கட்டடம் கால்நடைகளுக்கு தொழுவமாகவும் சமூக விரோதிகளுக்கு புகலிடமாகவும் மாறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்குமாறு கோரிக்கை விடுத்தும் மக்கள் விரோத திமுக அரசு தொடர்ந்து அலட்சியப்படுத்தி வருவதால் மக்களின் வரிப்பணம் வீணாகி வருகிறது. 100 நாள் திட்டத்துக்கான வேலை நாட்களை மத்திய அரசு குறைத்து வருவதை தமிழக அரசு தடுத்திட வலியுறுத்தி தமிழ் மாநில விவசாயிகள் தொழிலாளர் சங்கத்தினர் கடலூர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மாநில விவசாயிகள் தொழிலாளர் சங்கத்தினர் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது தடுக்க முற்பட்ட போலீசாருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் குறிப்பிட்ட சிலரை மட்டும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க போலீசார் அனுமதித்தனர். தீய சக்தி திமுக ஆட்சியில் தங்கள் உரிமைகளை போராடியும் பெற முடியாத நிலையில் இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான வன்கொடுமை தடுப்புச் சட்ட விழிப்புணர்வு கூட்டத்தில் கணவர்கள் பங்கேற்று அதிகாரியிடம் கேள்வி எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் ஆட்சியர் கலைச்செல்வி பங்கேற்றார். அனைத்து அரசு கூட்டங்களிலும் பெண் ஊராட்சி தலைவர்கள் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் என அவர் பேசினார். ஆனாலும் கூட்டத்தில் பெண் ஊராட்சி தலைவர்களின் கணவர்களே பெருமளவில் கலந்து கொண்டு அதிகாரிகளிடையே திட்டங்கள் குறித்து கேள்வி எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது.